அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த அமைதியை நோக்கி அப்படிங்கிற அந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நோன்பு, அந்த நோன்பு மாதத்தை நாம் வரவேற்க இருக்கிறோம். நாம் வரவேற்போம், ரமலானை வரவேற்போம். இப்படியான தலைப்புகள்ல வருடந்தோறும் நிறைய மௌலவிமார்கள், நிறைய தாயிகள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ரமலானை நாம வரவேற்கிறோமா அப்படின்னு கேட்டா, அதை விட மிக அழகான ஒரு வார்த்தையா எது இருக்குண்டா, ரமலான் தான் நம்மை வரவேற்க இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹுவையே ஒட்டுமொத்தமாக நினைவு கூறுவதற்கு யாருமே இல்லாத ஒரு நேரம், ஒரு நொடி பொழுது இருந்தாலும் ரமலான் இருக்கும். அது கடந்து போகத்தான் செய்யும். அதை வரவேற்க யாருமே இல்லாட்டாலும் ரமலான் என்ன செய்யும், கடந்து போகும். ஆனால் ரமலான் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை வரவேற்று கொண்டு இருக்கிறது. எதுக்காக வரவேற்குது அப்படின்னு சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு நன்மையின் களஞ்சியம் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறைய புதையல்கள் புதைந்து கிடக்கிற ஒரு மாதம் தான் அந்த மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கண் குளிர்ச்சியான சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையிலையும், நரகத்துடைய வாசல்கள் மூடப்பட்ட நிலையிலையும், ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்ட நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஒரு சுருக்கமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நன்மை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும், தீமையிலிருந்து இயல்பாகவே தங்களை அதிகமாக தூரமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் அந்த மாதம் என்ன செய்து இருக்குது. அதை வச்சுதான் இந்த செய்தி சொல்லப்படுது. ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்ட நிலையில், நரகம் மூடப்பட்ட நிலையில், சொர்க்கம் திறக்கப்பட்ட நிலையில் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு நன்மைகள் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மற்ற சமூக மக்களுக்கு மத்தியில ஒரு கருத்தொண்டு உண்டு. அதை ஒவ்வொரு வருடமும் எதை நினைவுபடுத்துகிறோமோ இல்லையோ, அந்த ரமலானை குறித்து அதை நினைவுபடுத்தியே ஆகும். அது என்ன அப்படின்னு சொன்னால், பசியை உணர்ந்து கொள்வதற்காக முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, ஏழைகளுடைய பசியை உணர்ந்து கொள்வதற்காக நோன்பு நோட்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தோம்னு சொன்னா, அதிகமாக இந்த தேசத்துல மிகப்பெரிய அளவுல ஏழைகளாக இருப்பத முதல் இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையில தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ பசியை உணரணும் அப்படின்னு சொன்னால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நோன்பை இறைவன் என்ன செஞ்சிருக்கணும், கடமையாக்கி இருக்கிறோம். அப்ப அப்படி அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை குறித்து குறிப்பிடுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமு சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணம் என்ன, அதனால் உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றா, லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையோராக ஆகலாம் அப்படிங்கிறார். எல்லா வகையிலும் அல்லாஹுடைய அச்சத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டாலும், எல்லா வகையிலும் சொன்னா அவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகள், அவனுடைய அதிர்ச்சி தரக்கூடிய படைப்புகள், அவனுடைய இயற்கை, அவன் ஏற்படுத்துகிற இயற்கை சீற்றங்கள், இந்த உலகத்துல உள்ள பல நிகழ்வுகளை காணுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அவன் எத்துணை பெரிய வல்லமையாளன், அதையெல்லாம் நினைக்கும் போது நாம அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அச்சத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்ள முடியும். குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது இறையச்சத்தை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நோன்பு என்ன ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என் தாய் பார்க்காவிட்டாலும், தந்தை பார்க்காவிட்டாலும், உறவுகள் பார்க்காவிட்டாலும், என் அண்டை வீட்டார் பார்க்காவிட்டாலும், என்னுடைய நட்பு பார்க்காவிட்டாலும், என்னுடைய பிள்ளைகள் பார்க்காவிட்டாலும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டாலும் எவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், இதை செஞ்சா எவனுக்கு தெரிய போகுதுங்கிற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது
எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய பார்வை நமக்கு இருக்கு, அவன் நம்மளை பார்க்கிறான், அந்த அச்சத்தை வளர்த்து கொள்வதற்காக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உள்ளத்தில் இருப்பதையும் வெளிப்படையாக செய்வதையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்ப்பதற்கு அறிவதற்கு வல்லமையாளர். அப்ப நாங்க உள்ளத்துல நினைக்கிற தீமையும் சரி நன்மையும் சரி அதுவும் அல்லாஹ் அறிவான். நாங்க யாருக்கும் தெரியாம எதையோ செய்யறோம்னு நினைச்சாலும் அதையும் அல்லாஹ் அறிவான். நாங்க உண்மையை ஒரு கிதாபுல இருந்து அழிச்சாலும் அதையும் அல்லாஹ் அறிவான். நாங்க ஒரு மொபைல்ல ஒரு உண்மையை மறைச்சாலும் அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான். நாங்க ஒரு வீடியோவை கரெக்ட் பண்ணாலும் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான். அப்ப இந்த உலகத்துல யார் அறிவாங்களோ அறிய மாட்டாங்களோ என்னுடைய பாவங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான், என்னுடைய எண்ணங்களை அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை காண்கிறான் என்கிற அந்த அச்சத்தை இந்த ரமலானுடைய மாத நோன்பு உருவாக்கும். யாருக்கு அந்த அச்சம் உருவாக்கப்படவில்லையோ அவர் அந்த மாதத்தை வீணடித்தவராகத்தான் என்ன செய்வாரு, கருதப்படுவாரு. அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப பசியை உணர்வதற்காக ரமலானுடைய மாத நோன்பு கிடையாது. ரமலானுடைய மாத நோன்பு இறைவன் என்னை கண்காணிக்கிறான் என்கிற அச்சத்தை வளர்த்து கொள்வதற்காக. நோன்பு பிடிக்கிறதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் வழிமுறைகள் இருக்கு. காலையிலிருந்து குடிக்காமல் உண்ணாமல் பருகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரும் பார்க்கல, நோன்புன்னு சொல்லுவோம், வீட்டுல உட்காந்து கொஞ்ச காலம் சாப்பிட்டாலோ குடிச்சாலோ யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்காமல் என் இறைவனுக்காக நோன்பு நோற்றிருக்கிறேன், அவன் எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் குடிப்பது நான் குடிக்காமல் இருப்பது நான் உண்ணாமல் இருப்பது என் இறைவனுக்காக. நான் உண்டுட்டு யார்கிட்ட போய் என்ன செஞ்சலாம், நான் சாப்பிடலன்னு சொன்னாலும் என் ரப்புல பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்காகத்தானே நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 30 நாட்களும் 29 நாட்களும் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுல ஒரு பக்குவம் அடைகிறான். அந்த பக்குவம் என்பது காலத்திலும் அவனை பாவத்திலிருந்து மீளச் செய்வதற்கும் பாவத்தின் பக்கம் போகாமல் இருப்பதற்கும் வாய்ப்பாக அமையும். அதுதாங்க ரமலானுடைய மாத நோன்பு. நம்ம ரமலான வரவேற்கல, ரமலான் தான் நம்மை வரவேற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு வருடங்களும். அந்த வரவேற்புக்கு நாம் சரியாக பதில் அளிக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொருவரும் நாம என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பிய மாதம் ஷாபான் மாதம், அதாவது நோன்பு நோட்பதற்கு விரும்பிய மாதம் ஷாபான் மாதம், அதற்கு அடுத்தபடியாக அதை தொடர்ந்து ரமலானுடைய மாதம். இந்த 2 மாதங்களில் நோன்பு நோட்பதற்கு கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப என்ன செய்வாங்க, ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ அப்படி நாமும் அந்த மாதத்தை எதிர்நோக்கி என்ன செய்யறோம் இருக்கிறோம். அந்த மாதமும் நம்மை வரவேற்க இருக்கிறது. ஸஹீஹ் அபுதாவுது 2431 ஹதீஸா என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவாகி இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு என்பது அல்லாஹுடைய அச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அவன் மார்க்கத்தில் காட்டி தராத பிதாத்தான அனாச்சாரமான சிறுக்கான காரியங்களை அந்த மாதத்துல இருந்து, அந்த மாதத்துல இல்ல எந்த காலத்திலையும் செய்யக்கூடாது. ஆனா அந்த மாதத்திலையும் சில ஊர்கள்ல சில இடங்கள்ல தர்காவுக்கு கந்திரி கொண்டாடுவதற்காக கொடியேற்றக்கூடிய நிகழ்வும் அதற்காக ஊர்வலம் செல்லக்கூடிய நிகழ்வும் அந்த மாதத்துல நடைபெறும். அது ரொம்ப 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 கவலைக்குரிய ஒரு விடயம். இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கோம். அந்த ரப்புல் ஆலமீன் அச்சத்தை பெற்று தருவதற்கான அந்த மாதத்துல கூட அவன் மீது கொஞ்சமும் அச்சம் இல்லாமல் சில உலமாக்கள் சில மௌலவிமார்கள் கூட அதற்கு துணை நிற்பதை நாம என்ன செய்வோம் பார்ப்போம். கொடி ஏத்துவாங்க, நோன்பு 25, 26, 27 அந்த மாதிரி டேட்ல, இல்ல 13, 12 இந்த மாதிரி டேட்டுகள்ல ஏதோ ஒரு டேட்ல அவங்களுக்கு கந்திரி எந்த காலத்துல வருதோ, பெரும்பான்மையா அந்த ரமலானுடைய இறுதியில தான் இருக்கும், நிறைய கொடியேத்துகள்லாம் இருக்கும். ஏன்னா அதற்கு அடுத்தபடியா 10 நாள்ல 15 நாள்ல என்ன செய்வாங்க, கந்தூரி கொண்டாடுவாங்க. அந்த மாதத்துல போய் அல்லாஹு சொல்லாத, அல்லாஹு காட்டி தராத, அல்லாஹுடைய கடுமையான கோபத்திற்குரிய அந்த ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பாவத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைக்காமல், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித்தராத புதுமையான காரியங்களை செய்யாமல் வரக்கூடிய நல்ல ஒரு பொற்குவியல்ன்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு நன்மைகள் புதைந்திருக்கிற அந்த மாதம் நம்மை வரவேற்க இருக்கிறது. அதற்குரிய தகுதியை எங்களுக்கு தாயா அல்லாஹ் இந்த 1 மாத காலமும் நோன்பு நோட்பதற்கான எங்களுக்கான ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழலை தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அந்த மாதத்துல நாங்கள் முழுமையான பயன்பெற வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை இன்றையிலிருந்து என்ன செய்யுங்க, செய்ய ஆரம்பிங்க.
நன்மையில நாம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், போட்டி போடணும். அப்படி அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதம் ரமலானை நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லி, ரமலான் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஜிம்மால நாங்க வரவேற்கிறோம்னு சொல்லி நாங்க வரவேற்கிறோம் பெருங்கொண்ட பிரார்த்தனைகள் துவாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த ரமலானுடைய மாத நோன்புகளை நோக்காம இரவு முழுவதும் முழித்திருந்து சகர் சாப்பாடு அது இதுன்னு சொல்லி நேரங்களை எல்லாம் சகர் விருந்துன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பட்டாளம் படையெடுத்து ஒவ்வொரு இடமா போய் சாப்பிடுறது, அன்றைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்குறது, விளையாடுறது, காலையில முழுசா இபாதத்துகளை கைவிடுறதுங்கிற நிலைமை இல்லாமல் இரவு நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் பகலில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் ஆரோக்கியமான நிலையில் அனைவரும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இன்னும் இந்த சமூக மக்கள் எந்த திசையிலெல்லாம் எந்த தேசத்திலெல்லாம் இருக்கிறார்களோ யாருக்கும் எந்தவித அநீதியும் இழைக்கப்படாமல் அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்படாமல் நிம்மதியான முறையிலே அல்லாஹுவை வணங்கி நோன்பு நோற்றி அந்த மாதத்தில் உள்ள முழுமையான நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். இன்னும் இந்த ரமலானை பற்றிய நன்மையான காரியங்களை, இந்த ரமலான் நோன்பு நோட்பதால் கிடைக்கிற நன்மைகளை நமக்கு வாய்ப்பு உண்டு, அவகாசம் உண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தால் அதையும் நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை ஏற்று நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்லொரு மக்களாக, ஈரோலகத்திலும் வெற்றி அடையக்கூடிய நல்லொரு மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்களது உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச்சு என்கிற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.